சும்மா அல்ல. சபையின் ஸ்தானாபதி உண்டு, அப்படி அல்ல. இது கிறிஸ்தவன் ஸ்தானாபதி. கிறிஸ்தவன் ஸ்தானத்திலே ஆண்டவர் உன்னதமான தேவன் இந்த உலகத்தில் இருந்தார். அவருடைய ஜனங்களுக்காக பாடுபட்டார், ஜீவனை கொடுத்தார். அதன் பிறகு அவருடைய ஜனங்கள் ஆசிரமங்களை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டுமானால் அவருடைய சாலாதி மூலமாகவே தேவாசிரமங்கள் நாம் சொந்தமாக்கிக் கொள்ள முடியும். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே மோசே, பேதுரு, பவுல், அதன் பின்பு கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் சானாதிபதியாகிய ஐயா அவர்கள் பயங்கரமாக தீர்க்க தரிசனம். நான் சிறு பருவன் தான், சின்ன பையன் தான். ஆனால் வெளியிலே எல்லாருக்கும் தெரியாது. இங்கே பெருசுமா இருக்கும் ஊழிய காலம் தான் தெரியும். ஏன்னா அவர்கள் நிறைய காரியங்கள் ஒழுங்கு பண்ண வேண்டியிருந்தது. ஆட்கள் வந்தாலும் என்ன காரியங்கள் செய்ய வேண்டிய எல்லாம் செய்ய வேண்டியிருந்தது. எல்லாம் ஒழுங்கு நினைத்தார்கள். கண்டோம், அழுதோம். 3 நாட்கள் வரையிலும் நாங்கள் எல்லாரும் இங்கே தான் ஜெபடி சுற்றி தான் இருப்போம். வானத்திலே காணப்பட்டதான அதிசயம், அற்புதம் என்று சொன்னால் சொல்ல முடியாது. பயங்கரமான ஒளி சுற்றி பிரகாசிக்கும். ஐயாவுடைய கட்டிடத்து ஏறி வரும். நாங்கள் ஓடுவோம். அங்கே இருந்து ஐயா அவர்கள் இருந்தார்கள். ஐயா உயிர் இருந்தாச்சு. ஓடுவோம். இங்கே வந்து பார்த்தா ஐயா, இங்கே வந்து பார்த்தா இல்லை. அப்படி நம்பிக்கை கொள்ள முடியாது. ஆனால் ஐயா அவர்கள் வரும்போது எப்படி மேன்மையாக இருக்கும், எப்படிப்பட்ட சந்தோஷம். உலகமே அதிரும், உலகம் நடுங்கும். ஐயா அவர்கள் பிரசங்கம் பண்ணும்போது நான் ஜெபம் பண்ண வேண்டும். சும்மா இல்லை. யார் பரியாசம் பண்ணாலும் ஒன்றும் இல்லை. ஐயா அவர்கள் வரும்.